பாட்டி ஒரு நாள் ஒருத்தன் வெளியூர்ல இருந்து வந்தான். அந்த பையனை பார்த்த உடனே, தங்கேஸ்வரி மகன் தானடே நீ? அம்மா பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. படிச்சு நல்ல நிலைமையில இருப்பீங்கடா. நீங்க கண்டிப்பா நல்லா தான் இருப்பீங்க. உங்க அம்மா கொஞ்சம் பேருக்கா பிள்ளைச்சோறு கொடுத்துருக்கா? இந்த தெருவில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் பிள்ளைச்சோறு உங்க அம்மா தானே கொடுத்தா. கண்டிப்பா நீ உன் பிள்ளை குட்டி எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு. அப்போ ஒரு புண்ணியம் என்பது, நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற ஒரு நன்மை என்பது, இதற்கு முன்னாடி நம்முடைய பெற்றோர்களோ அல்லது நாமோ செய்கிற நன்மைகள் தான் நம் குடும்பத்தின் நன்மைகளாக விளையும் என்பதை ஒரு கிராமத்து மூதாட்டி போற போக்கில் சொல்லிடுறான். நம்ம கிராமத்தில் அவ்வளோ அறம் இருந்ததுங்க. நம்ம எல்லாரும் இன்னைக்கு கிராமம்னா அவ்வளோ எரிச்சலாக நினைக்கிறோம். ஆனால் கிராமத்தில் எவ்வளவு அறம் இருந்தது தெரியுமா? பிள்ளைச்சோறு அப்படிங்கிற வார்த்தை நம்ம சவுத்தில் தான் உண்டுன்னு நினைக்கிறேன். மற்ற ஊர்களில் இந்த வார்த்தை உண்டா என்னன்னு தெரில. ஒரு தெருவில் ஒரு சாதாரண ஏழை குடியானவன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு, அவங்க குழந்தை பெற்றிருக்காங்கன்னு வைங்க. குழந்தை பத்து ஒரு 10-20 நாள் தான் ஆயிருக்கும். கணவன் எங்கேயோ வேலை தேடி கூலி வேலைக்காக போயிருப்பான். மூத்த குழந்தை ஒரு 2 வயசுல இருக்கும். இந்த அம்மாக்காரி என்ன பண்ணுவா, ஒரு கும்பாவை இந்த மூத்த குழந்தைகிட்ட கொடுத்து, அந்த தெருவிலே யார் கொஞ்சம் பணக்காரங்களோ அவங்க வீட்டை சொல்லி அங்கே போய் பிள்ளைச்சோறு வாங்கிட்டு வா தம்பிக்கு அப்படிம்பாங்க. 20 நாள் ஆனால் தம்பி சாப்பிடவா போகிறான்? பிறந்து 20 நாள் தான் ஆயிருக்கு. இந்த பிள்ளையும் அதை நம்பி வாங்கிட்டு போய் அந்த பணக்கார வீட்டு வாசலில் நின்று, தம்பிக்கு பிள்ளைச்சோறு கொடுப்பீங்களா? அம்மா சொன்னாங்க. வாடி, உனக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இவ்வளோ பெரிய கும்பா வாங்கி, அது நிறைய சோறு வச்சு, நிறைய பூண்டு போட்டு செஞ்ச எலும்பு குழம்பு ஊற்றி, சைடில் நல்லெண்ணெய் நிறையா ஊற்றி, இந்தா கொண்டு போய் அம்மாட்ட கொடுன்னு அந்த அம்மா கொடுக்கும். இந்த பிள்ளை வாங்கிட்டு வரும். இந்த பிள்ளைச்சோறு அந்த 20 நாள் குழந்தைக்கு இல்லை, 20 நாள் குழந்தையை பெற்றெடுத்து அடுத்த வேளை சாப்பாடு தனக்கும் இல்லாமல் மூத்த பிள்ளைக்கும் இல்லாமல் இருக்கிறாள் இல்லையா, அவளுக்குத்தான் அந்த பிள்ளைச்சோறு. இது யாரையும் சொல்லி காட்டவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. அவளே மறுநாள் இந்த குழந்தை போகாட்டி கூட அந்த அம்மா வீட்டுக்கு வரும். ஏன்னா மணி 12:30 உன் மவளை காணும், அவள் தூங்கிட்டா, எழுப்புனாலும் எந்திக்க மாட்டுக்கா, கொடு அந்த கும்பாவை, நான் சோறு போட்டு கொண்டு வரேன்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்ப தன்னுடைய தெருவில் யாரோ ஒரு வயிறு பசித்திருக்கும் போது என் வீட்டு வயிறுகள் நிரம்பக்கூடாது என்று நினைத்த அறம் ஒரு காலத்தில் நம் கிராமத்தில் எல்லா தெருக்களிலும் இருந்தது. அதனாலதான் குரான்ல ஒரு வசனம் வரும், அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் உண்ணுகிறவன் இஸ்லாமியன் அல்ல என்று ஒரு வார்த்தை வரும். அதனாலதான் அவங்க நோன்பு இருக்கிற காலங்களில் அவங்களுக்கு தானே நோன்பு இருக்கிறாங்க, சாயந்தரம் அவங்களுக்கு தானே பசிக்கும், அவங்க தானே சாப்பிடணும். ஆனா அந்த தெருவில் இருக்கிற எல்லா சமயத்துக்காரங்களுக்கும் நோன்பு கஞ்சி கொடுத்து தாங்கள் சாப்பிடுகிற பழக்கம் இன்றைக்கும் நம்முடைய மக்களிடத்தில் இருக்கிறது என்றால் இது அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை. எவ்வளவு விஷயங்கள் சக மனிதனுக்கு இதை சொல்லி காட்டவே மாட்டாங்க யாரும். எவ்வளவு சண்டை அவங்களோட வந்தாலும் இதை சொல்லி காட்ட மாட்டாங்க, இதை மனசுக்குள்ள யாரும் வச்சிருக்கவும் மாட்டாங்க. இது போற போக்கில் அன்றாட வாழ்க்கையில் செய்கிற ஒரு செயலாக இந்த அறம் சார்ந்த செயல்கள் நடந்து கொண்டே இருந்தது. ஜெயகாந்தன் ஒரு கதை எழுதினார், தர்க்கத்துக்கு அப்பால். எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு தர்க்கம் பண்றோம் இல்லையா, இது சரியா இது தப்பான்னு தர்க்கம் பண்றோம். தர்க்கத்துக்கு அப்பால் அப்படின்னு ஒரு கதை எழுதினார். அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் பதிவு செய்கிறார். அவர் ஒரு சிந்தனை வச்சுக்குவாராம், நமக்கு இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. பொதுவாக நம்ம எல்லா செயலையுமே எப்படி தீர்மானிப்போம், இது வெற்றி இல்லைன்னா தோல்வி. என்ன ஒரு செயலாக இருந்தாலும் நம்ம என்ன நினைப்போம், இன்னைக்கு இது வெற்றி இன்னைக்கு இது தோல்வி அப்படிதான் நினைப்போம். அவர் எப்படி நினச்சிக்குவாராம், எந்த வேலைக்கு போனாலும் சரி, எதை எய்ம் பண்ணி போனாலும் சரி, இது தோத்துரும் அப்படின்னு நினச்சி போவாராம். வெற்றி நினச்சி போய் அது தோல்வியான தானே தோல்வி, இது தோல்வின்னு நினச்சி போவாராம். தோத்துருச்சுன்னா ஜெயிச்சிட்டோன்னு நினச்சிக்குவாராம். எப்படி சிந்திச்சிருக்கா பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒருத்தன் போய் பணம் கேட்க போகிறோம், அவன் பணம் கொடுத்தா நமக்கு வெற்றி, பணம் கொடுக்கலன்னா தோல்வி தானே. இவர் போகும்போதே என்ன நினைப்பாரா, நம்ம பணம் கேட்போம், அவன் கொடுக்கக்கூடாது, அவன் கொடுக்கவே கூடாது அப்படின்னு நினச்சி போவாராம். அப்போ கொடுக்கலாட்டி ஜெயிச்சிட்டார், கொடுத்துட்டாலும் ஜெயிச்சிட்டார். இப்படி நான் நினச்சிக்கிட்டுவேன். அதனால எனக்கு வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளே வராது, எனக்கு எல்லாமே வெற்றியாக தான் இருக்கும். அப்படித்தான் அன்னைக்கும் ஒரு நாள் நான் ட்ரெயினில் ஏறி ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போய் ஒரு முக்கியமான விஷயமா போனேன். அது கண்டிப்பாக தோத்துறணும்னு வேண்டிக்கிட்டே தான் போனேன். ஆனால் அங்கே போனால் என்னுடைய எண்ணம் தான் தோற்று போய் பெரிய வெற்றி, நான் என்ன நினச்சேனோ அதை விட பிரம்மாண்டமாக அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. சரி, இதை எப்படியாவது கொண்டாடணுமேன்ட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தேன். என் கையில் ₹1 இருந்தது, ஒரு வெள்ளி ₹1. அந்த காலத்தில் 1960களில் எழுதப்பட்ட கதை. அப்போ பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ₹1 எத்தனை அணா? 16 அணா. ₹1 16 அணா. உங்களுக்கு தெரியுமா சார்? அவ்வளோ வயசானவரை நீங்கள் பார்த்தா அப்படி தெரில சார். ₹1 16 அணாக்கள். இப்போ இவர் ஊருக்கு போகிறதுக்கு ₹3/4 வேணும். ₹3/4 12 அணா. இப்போ மீதி 4 அணா இருக்குது, 4 அணா இருக்குது. அதில் 2 அணாவுக்கு நல்ல பெரிய ஐயங்கார் ஹோட்டலில் காஃபி சாப்பிட்லாம்.
இன்னும் சந்தோஷமா இந்த வெற்றியை நம்ம ஒரு காஃபி சாப்பிட்டு கொண்டாடுவோம் அப்படின்ட்டு 2 அணாவுக்கு நல்ல ஒரு காஃபி வாங்கி ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு வெளியில வர்றார். கையில் இன்னும் 2 அணா இருக்கு, டிக்கெட் பணம் போக 2 அணா இருக்கு. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்க முன்னாடி அவர் பக்கத்துல ஒரு கண்ணு தெரியாத பிச்சைக்காரர் வந்து ஐயா தர்மம் போடுங்கயான்றார். இவருக்கு இந்த பிச்சை போடுறதுல என்னைக்குமே உடன்பாடு கிடையாது. அவன் உழைச்சு தான் சம்பாதிக்கணும். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் உழைச்சு சம்பாதிக்கிற காசு தான் நல்ல காசுன்னு தான் இவர் எப்பயுமே நினைப்பார். யாருக்கு இவர் பிச்சை போட்டதே கிடையாது, அதை ஆதரிக்கிறவரும் கிடையாது. ஆனா பக்கத்துல நின்று கண்ணு தெரியாதவர் வந்து ஐயா தர்மம் போடுங்க ஐயான்னு உடனே இவருக்கு ஏற்கனவே வெற்றியில தான் இருக்கிறார். போன காரியம் சக்சஸ் ஆயிடுச்சு, ஒரு நல்ல காஃபி சாப்பிட்டு அதை கொண்டாடிட்டோம், மீது இந்த 2 அணா தானே போட்டோம் அப்படின்னு அப்படி அந்த 2 அணாவை கம்பீரமா போட்டுறார். அந்த பிச்சைக்காரரை தொட்டு தடவி 2 அணானோடனே அவருக்கு சந்தோஷம். ஐயா நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்க நீண்ட ஆயுசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகண்டு போயிடுறார். ஹாய் அப்படின்னு சந்தோஷமா போய் டிக்கெட் எடுக்கிறதுக்கு கவுண்டர்ல 12 அணாவை கொடுக்குறார். அவங்க வாங்கிட்டு சொல்றாங்க, நேத்துல இருந்து 1 அணா டிக்கெட் கூடிருச்சு, இன்னும் 1 அணா கொடுங்க. பெரிய யோசிக்கிறாரு, இன்னும் 1 அணா கொடுங்கவா, என்னடா பண்றது? டீ பார்க்குறாரு, பிச்சைக்காரரு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம தான் 2 அணா போட்டோம்ல, அவர்கிட்ட போய் கேட்போமா, எனக்கு 1 அணா தேவைப்படுது, 1 அணா நீங்கள் வச்சுக்கோங்க, 1 அணா எனக்கு கொடுத்துருங்க, நம்ம தானே கொடுத்தோம், நம்ம காசு தானே அப்படின்னு கொஞ்சம் 2 அடி வைக்கிறாரு. ஆனால் மனசுக்குள்ளே தோணுது, கடன் கொடுத்தா திருப்பி வாங்கிடலாம், தர்மத்தை எப்படி திருப்பி வாங்குறது, தர்மத்தை திருப்பி வாங்கினா அது ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு தயங்கி நிற்கிறார். அப்போ ஒரு பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்க, அரையணா அந்த தட்டில் போட்டுட்டு 1/4 அணா எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொருத்தர் வந்து 1 அணா போட்டுட்டு அரையணா எடுத்துகிட்டு போகிறார். இது இது அவங்கக்கிட்ட உள்ள காசுல ஒரு பங்கை போட்டு அதில் பாதி எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல. அப்போ நம்மளும் நம்ம கையிலேருந்து 1 அணாவை போட்டுட்டு அந்த 2 அணாவை எடுத்துக்கிடுவோம். இப்போ 1 அணா கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு, நமக்கு டிக்கெட்டு காசு கிடச்சிரும், இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், மற்றவங்களும் அப்படி செய்கிறாங்களே அப்படின்ட்டு நேராக போய் அவர் பாக்கெட்லேருந்து 1 அணா 12 அணாவில் 1 அணாவை எடுத்து இப்படி போட்டுட்டு இந்த 2 அணாவை எடுக்கிறாரு பாருங்க. அந்த பிச்சைக்காரர் கையை பிடிச்சிடறாரு. ஏன் சாமி, யாரோ ஒரு புண்ணியமா வாழ்க்கையிலே தடவை எனக்கு 2 அணா போட்டிருக்காரு, அதை போய் நீ எடுக்கிறிய சாமி 1 அணாவை பார்த்து போட்டுட்டுன்னு உடனே அப்படியே வேர்த்துருது இவருக்கு. பிச்சைக்காரர்கிட்ட மாட்டிட்டோமேன்ட்டு அந்த 1 அணாவையும் போட்டுட்டு மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சுக்கோங்கன்ட்டு இங்கிட்டு நகண்டு வந்துடுறாரு. இந்த குழப்பத்தில் அவர் போக இருந்த ட்ரெயின் போயிடுச்சு. உடனே முடிவு பண்ணிட்டார், ட்ரெயினும் போயிடுச்சு, இருந்த இன்னொரு அணாவும் போயிடுச்சு, 11 அணா தான் இருக்குது, இன்னும் 2 ஸ்டேஷன் நடந்து போனோம்னா அதுக்கடுத்து இந்த காசுக்கு டிக்கெட் எடுத்து வீட்டுக்கு போயிடலான்னு நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் பின் குறிப்பு சொல்கிறார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லையா, அது நான் விட்ட ட்ரெயின், என்னைய விட்டுட்டு போன ட்ரெயின். அந்த ட்ரெயினில் அந்த காசு கரெக்டாக இருந்தால் அவர் ட்ரெயினில் போயிருப்பார். பிச்சைக்காரனுக்கு தர்மம் போட்டதுனால அந்த ட்ரெயின் அவர் மிஸ் பண்ணிட்டார். அந்த ட்ரெயின் தான் ஒரு மிகப்பெரிய விபத்துக்கு உள்ளான ஒரு ரயில். அப்போ என்ன, நான் செஞ்ச தர்மம் காப்பாத்துச்சா அது எனக்கு தெரியல, ஆனால் தர்க்கத்துக்கு அப்பால் நிறைய விஷயம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று ஜெயகாந்தன் எழுதினார். ஏன்னா அவருக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது, இந்த மாதிரி உள்ளதுல எல்லாம். ஆனால் நம்ம பெரியவங்க இதைத்தான் முன்னாலே சொல்லியிருக்கிறார்கள், தர்மம் தலை காக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் இதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். சில விஷயங்களை விளக்கவே முடியாது, ஆனால் அதை நம்ம உட்காந்து 1 நிமிஷம் சிந்தித்து விட்டு கடந்து போக முடியும். போன மாதம் லாஸ்ட்டில் ஒரு நியூஸ் பேப்பரில், ஒரே நாளில் வந்த நியூஸ் பேப்பரில் அடுத்தடுத்து ஒரு செய்தி வந்தது, 2 செய்தி அடுத்தடுத்து. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அதை டைரியில் டேட்டு போட்டு எழுதிக்கிட்டேன். ஒரு செய்தி என்னென்னா, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, டெய்லி நியூஸ் படிக்கிறவங்க படிச்சிருப்பீங்க. அடுத்தடுத்து இதுக்கடுத்து இது ஒரு செய்தி என்ன அப்படின்னா, 1977 மகாராஷ்டிரா இருக்குல்ல, மகாராஷ்டிரா அங்கே வந்து ஒரு 7 தீவு இருக்குது போல், அதில் மசாசோன் அப்படின்னு ஒரு தீவு இருக்கான். அந்த தீவில் 1977 ஒருத்தர் ₹7.65 கையில் வச்சுருந்துக்கிறார், ஏதோ வாங்குறதுக்காக வச்சிருக்கிறார். அந்த காலத்தில் அது பெரிய காசு, 1 கிலோ கோதுமையே ₹1 தான். அவர் ₹7.65 வச்சுருக்கிறார். 2 மர்ம நபர்கள் வந்து அதை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. உடனே இவர் பதறி போய் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரா, அந்த கேஸு இப்போ விசாரணைக்கு வருது. எப்போ போட்ட கேஸ், 1977 ₹7.65 திருட்டு போனதை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார் அந்த மனுஷன். 50 வருஷம் கழிச்சு இப்போ போன மாதம் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. நீதிபதி ஐயா பார்த்துட்டு சொல்கிறார், இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தவர் உயிரோடு இருக்காரா என்னன்னு தெரில, திருடிட்டு போனவங்க உயிரோடு இருக்காங்களா என்னன்னு தெரில, அந்த போலீஸே உயிரோட இருக்கா என்னன்னு தெரியல, அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, அரசாங்கத்திலிருந்து அந்த ஆளை தேடி கண்டுபிடிச்சி ₹7.65 திருப்பி கொடுத்துருங்க. இது தீர்ப்பு. அந்த காலத்தில் அவர் தொலைச்ச காலத்தில்
ரூபாய் 1 கிலோ கோதுமை வாங்கலாம். இப்போ அந்த காசை நம்ம திருப்பி கொடுத்தா, கவர்மெண்ட் திருப்பி கொடுத்தா அது எவ்வளவு? 7 ரூபாய் 65 காசு தான் திருப்பி கொடுக்க போகிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் என்ன ஆனார்னு தெரில. திருடினவங்களையும் கண்டுபிடிக்கவே முடியலை. ஒன்று காவல்துறை கரெக்டாக அவங்கள கண்டுபிடிச்சிருந்துருக்கணும், இல்லை அன்னைக்கே நீதித்துறை என்ன பண்ணியிருக்கணும், வழக்கு விசாரணை பண்ணி ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். 50 வருஷமாக அந்த வழக்கு நிலுவையில் கடந்து இப்போ அரசாங்கம் அந்த பணத்தை 7 ரூபாய் 65 காசை கொடுங்க அப்படின்னு தீர்ப்பு எழுதி முடிச்சிட்டாங்க. இது ஒரு செய்தி. நான் எந்த கமெண்ட்டும் சொல்ல விரும்பலை. அதுக்கு கீழேயே இன்னொரு செய்தி. மத்திய பிரதேசத்தில் ஒரு செய்தி. சிந்தூர் அப்படின்னு ஒரு ஊர், இந்தூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த ஊரை பிச்சைக்காரங்களே இல்லாத ஒரு ஊரை ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா பிச்சைக்காரங்களையும் தேடி கண்டுபிடிச்சி பிச்சைக்காரர்கள் நல வாழ்வு மையம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அவங்க தகுதிக்கு என்ன வேலை செய்ய முடியுமோ, வயசானவங்களா இருந்தால் அவங்கள முதியோர் இல்லத்தில் சேர்த்து சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு எல்லாரையுமே ஒவ்வொரு இடத்துல செட்டில் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. கிட்டத்தட்ட எல்லா பிச்சைக்காரங்களும் அப்படி செட்டில் ஆகிட்டாங்க. மங்கிலால்னு ஒரு பிச்சைக்காரர் மட்டும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கார். இந்த ஏரியாவில் கண்டுபிடிச்சா இன்னொரு ஏரியாவில் போய் திருடுறார், இங்கே துரத்துனா அங்கே போய் திருடுறார், பிச்சை எடுக்கிறார். என்னடா அந்த ஆள் இப்படி சுற்றுறாருன்னு அவரை தீவிரமாக கண்காணிச்சிருக்காங்க. அவருக்கு 3 பெரிய வீடு இருக்குது, 3 ஆட்டோ அவர் பேரில் ஓடுது, ஒரு மாருதி டிசையர் காரு டிராவல்ஸுக்கு விட்டுருக்காரு. யார்? பிச்சைக்காரர். ஒரு பிச்சைக்காரரு 3 பெரிய வீடு வச்சிருக்கிறாரு, ஆட்டோ டிராவல் விடுறாரு, மாருதி டிசையர் வச்சிருக்கிறாரு. இப்போ இவர் என்ன செய்யறதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் பிச்சைக்காரர். ஆனால் 1977 போட்ட கேஸு இன்னைக்கு வரைக்கும் நிலுவையில் இருக்குது. இது இன்னைக்கு நம்ம வாழ்க்கை சூழல் இப்படி இருக்குன்னு ஒரு நாளில் 2 செய்தி நமக்கு சொல்லுது. இது வெறும் செய்தி தானே அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது. அதற்கு பின்னால் ஏதோ ஒரு அறம், ஏதோ ஒரு தர்மம் கொஞ்சம் காயப்பட்டதாக இருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்வதற்கு ஒரு செய்தி கூட ஒரு வாய்ப்பு கொடுக்குது. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அங்கே தெரிஞ்ச ஒருத்தங்களை வேற சொந்தக்காரங்களை பார்க்க வேண்டியிருந்தனால காலையில், அந்த ஊர் பேர் சொன்னால் வேணாம் வம்பாயிரும், காலையில் 6 மணிக்கு இறங்கி பழங்கள் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு அங்கே ஒரு பழக்கடைக்காரர் கடையை திறந்து வச்சுருந்தாங்க. அப்போ தான் எல்லா கடையும் திறந்துட்டு இருந்தாங்க. நிறைய இந்த பழம் அந்த பழம் செலக்ட் பண்ணி ஒரு 220 ரூபாய் சொன்னார் அவர். நான் 220 ரூபாயை கொடுக்கும் போது நமக்கு ஒரு நட்பாசம் இருக்கும்ல, காலங்காத்தால் 200 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்கோம், ரவுண்டாக 200 ரூபாயா போடுறீங்களா அப்படின்னு. உடனே அவர் சரி இந்தாங்க அப்படின்னு 20 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டார். பரவாயில்ல, உடனே 20 ரூபாய் இந்த ஆள் திருப்பி கொடுத்துட்டாருன்னு சந்தோஷமாகவும் இருந்தது. ஆனால் அந்த ஆள் பார்த்த பார்வையில் இந்த 20 ரூபாய்க்காக இப்படி அல்பத்தனமாக கொடுத்த காசை திருப்பி வாங்குறியே அப்படிங்கிற பார்வையும் எனக்கு தோணுச்சு. அப்போ என் பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரர் தட்டோட நின்னார். உடனே இவருக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் கஞ்ச பிசுனாரி கிடையாது நிரூபிக்கணுன்ட்டு அப்படி அந்த 20 ரூபாய் அந்த பிச்சைக்காரர் தட்டில் போட்டு அப்படி கெத்த அவரை பார்த்தேன். அந்த பிச்சைக்காரர் அம்மா நன்றிமான்ட்டு அடுத்த கடைக்கு போயிட்டார். இப்போ அந்த கடைக்காரர் இப்படி தலையில் அடிச்சுக்கிட்டு சிரிச்சார். ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை ஏன் சிரிக்கிறீங்க? உங்ககிட்ட கராராக வாங்கின 20 ரூபாயை பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டே இருந்தானே நீங்கள் சிரிக்கிறீங்க. நாங்களாம் விருதுநகர் மாவட்டத்துக்காரங்க, வியாபாரத்தில் தர்மம் பார்க்க மாட்டோம், தர்மத்தில் கணக்கு பார்க்க மாட்டோம், எதுலையும் கரெக்டாக இருப்போம் அப்படின்னு. உடனே அதுக்கும் அவர் சிரிச்சார். உங்கள் மாவட்டம் உங்கள் ஊரெலாம் நல்லா தான் இருக்குது, வேறு ஏன் சார் சிரிக்கிறீங்கன்னு. இப்போ வந்தாரே அவர் பிச்சைக்காரர் இல்லைம்மா, எங்களுக்கெல்லாம் வட்டிக்கு பணம் விட்டுருக்காரு. வட்டி வாங்க வந்தவர்கிட்ட நீ 20 ரூபா பிச்சை போட்ட பார்த்தியா? நான் பணம் இருக்கிறவன்ட்டே பணம் போகுது, அதனால பிச்சை எடுத்து எங்ககிட்ட தான் வட்டிக்கு விடுவார். இந்த மார்க்கெட்டில் உள்ள எல்லா கடைக்காரங்களும் அவர்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. அவர் பிச்சை எடுக்க போகிற மிச்ச நேரத்தில் எங்ககிட்ட வட்டி வாங்குவார். நீ வேற எக்ஸ்ட்ரா 20 ரூபா போட்டிருக்கியேன்னு நினச்சேன் அப்படின்னா. இப்போ இன்னைக்கு காலம் எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் நாம் அறம் குறித்தும் நேர்மை குறித்தும் அடுத்த தலைமுறைக்கு உறுதியாக சொல்ல வேண்டிய ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சி மோகன் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் இருக்கிறார். அவர் ஒரு கட்டுரை தொகுதி வெளியிட்டிருக்கிறார். அதில் ஒரு சம்பவம் எழுதியிருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்ட ஒரு சம்பவம், போலந்து நாட்டை சேர்ந்த ஒரு இயக்குனர், அவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒரு தயாரிப்பாளருக்கு கதை சொல்ல போகிறார். தயாரிப்பாளர் யார்? அமெரிக்காக்காரர், பெரிய பணக்கார நாடு. இயக்குனர் போலந்து நாட்டுக்காரர், நம்மளை மாதிரியான ஒரு நாடு அது. இவர் கதை சொல்கிறார். அவர்கிட்ட திரைக்கதையுடைய ஒரு காட்சியை சொல்கிறார். சார், ஹீரோ அமெரிக்காக்காரன் சார், அவன் ஒரு வேலையை வெளிநாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு வர்றான். ஒரு காஃபி கஃபேல உட்காந்து அவன் ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டுட்டு இருக்கான் சார். காஃபி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான் சார். எதுக்கு 2 பேரும் உட்காந்துருக்குறாங்க. இவன் ஊர்லேருந்து கிளம்பும் போதே அவன் ஒய்ஃபுக்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டான். 2 பேருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, பயங்கரமாக வாக்குவாதம் முத்தி எப்படியே தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் ஊருக்கே கிளம்பி வந்துட்டான். வந்ததுலேருந்து அவளுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணலை.
நான் நல்லபடியாக வந்துட்டேன், நீ என்ன செய்கிறன்னு ஒரு வார்த்தை கூட அவன் விசாரிக்கலை. இப்போ ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த காஃபியை சாப்பிடும்போது அவன் மனசுக்குள்ளே அந்த எண்ணம் வந்துட்டே இருக்குது, இந்த பிள்ளைகிட்ட நம்ம ஒரு வார்த்தை கூட பேசலையே, கோச்சிட்டு அப்படியே வந்துட்டோமேன்னு உறுத்திட்டே இருக்குது. இப்போ நண்பனை பார்த்து சொல்கிறான், ஒரு 5 நிமிஷம் தான் வந்துடுறேன் அப்படின்னு எந்திரிச்சு இறங்கி எதிர்க்க பக்கம் இருக்கிற ஒரு கடையில் டெலிஃபோன் எடுத்து ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறான். ஒரு வார்த்தை தான் பேசியிருக்கிறான், டமால்னு ஒரு சத்தம். இவங்க காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த கஃபேல ஒரு வெடிகுண்டு வெடிக்குது, எல்லாரும் இறந்துடுறாங்க. ஒரு 2 நிமிஷம் அவன் உள்ளே உட்காந்துருந்தா அவன் இறந்து போயிருப்பான். ஆனால் திடீர்னு மனைவியோடைய ஞாபகம் வந்து அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுவோன்னு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று உறுத்தல் தாங்க முடியாமல் எந்திரிச்சு வந்து ஃபோன் பேசுகிறான். இங்கே வெடிச்சு எல்லாரும் இறந்துடுறாங்க. இப்போ சொல்லுங்க சார், என்ன சக்தி அவனை இயக்கி இருக்கும்? கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற ஒரு பேரன்பு அவங்கள இயக்கி இருக்குமா, இல்லை இது ஒரு தற்செயலான சம்பவம் தானா, இல்லை இதுக்கு பேர் தான் விதியா அப்படின்னு அந்த இயக்குனர் தயாரிப்பாளர்கிட்ட கேட்குறார். தயாரிப்பாளர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், உங்களை மாதிரி சின்ன நாட்டுக்காரங்க தான் இப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க, நாங்கள் இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான், இந்த வெடிகுண்டு வச்சவன் யாருன்னு கண்டுபிடிப்போம், அவனை கொலை பண்ணிடுவோம், நாங்கள் சேஃப்டியாக இருப்போம். இவ்வளவு தான் எங்கள் நாட்டை பொறுத்த வரைக்கும் அறம். இப்போ அந்த கட்டுரையாளர் சொல்லுகிறார், இந்த போலந்து நாட்டுக்காரரை போல தான் நம்ம இந்திய நாட்டு மக்களும். பெரிய பணக்கார நாடுகள் ஆயுதங்கள் தான் வெற்றி என்று நினைக்கின்றன, நம்புகின்றன. நம்மை போன்ற நாடுகள் தான் அறம் இருக்கிற இடம்தான் வெற்றி என்பதை நம்புகின்றன, அதன்படி செயல்படுகின்றன. இதுதான் பெரிய நாடுகளுக்கும் சின்ன நாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம். அவங்க அப்படியே எல்லாத்தையும் நசுக்கி போட்டு அவங்க சேஃப்டியாக இருந்தால் போதும், அவங்க பாதுகாப்பாக இருந்தால் போதும் என்று நினைப்பார்கள். நம்மளால் அப்படி நினைக்க முடியாது. ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கண்ணகியா பாண்டிய நெடுஞ்செழியனை கொன்னா? கண்ணகி கொல்லல, அந்த அறச்சீற்றம் கொன்றது. அவனை நம்பி வந்த ஒருத்தன்கிட்ட விசாரிக்காம தண்டனை கொடுத்தாரு இல்லையா, அந்த அறம் தான் அந்த அரசனை கொன்றது என்பதுதான் நம்ம தமிழ் மண்ணினுடைய அறம் சார்ந்த சிந்தனையாக இருக்க முடியும். ஒரு சின்ன கவிதை கூட ஒரு பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கும். இது எலெக்ஷன் வர்ற நேரம் சும்மா ஒரு குட்டி கவிதை தான் சொல்றேன். பாண்டியான்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார், அரசியல்வாதிகளின் கண்களுக்கு. இப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு வீடு இருக்கும், எல்லாருக்கும் ஓட்டு வீடு இருக்கும், கூரை வீடு இருக்கும், பங்களா வீடு இருக்கும், அப்படிலாம் இருக்கும்ல. அவர் சொல்றார், அரசியல்வாதிகளின் கண்களுக்கு அனைத்து வீடுகளும் ஓட்டு வீடுகள் தான். அரசியல்வாதிகளின் கண்களுக்கு அனைத்து வீடுகளுமே ஓட்டு வீடுகள் தான். ஏன்னா எல்லார் வீட்லையுமே ஓட்டு இருக்குல்ல, அதனால எல்லா வீடுமே ஓட்டு வீடுகள். ஒரு சின்ன ஒரு வார்த்தை ஜாலம் தான், ஆனால் அது இந்த சூழ்நிலைக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை நமக்கு தந்துவிட்டு போகிறது. பெரிய மனிதர்கள் கூட பணத்தால் எதையும் சாதித்து விட முடியும், பணத்துக்காக எவ்வளவு வேணாலும் இறங்கி வரவோம் அப்படின்னு ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் எளிய மனிதர்கள் எவ்வளவு அறத்தோடு இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் எல்லாரும் கூப்பிட்டு அந்த அம்மாவை பாராட்டிட்டு இருக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் அவங்கள கூப்பிட்டு கட்டி பிடிச்சி அவங்களுக்கு தங்கச்சங்கிலி பரிசு கொடுத்துருக்கிறார். நம்ம அரசாங்கம் அவங்கள கூப்பிட்டு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்துருக்குறாங்க. அஞ்சல் துறை அவங்களுடைய புகைப்படத்தை அஞ்சல் வெளியிடுது. யார் அவங்க? தூய்மை பணியாளர் பத்மா அம்மா. இப்போ பத்மாங்கிற பேர் தான் அவ்வளவு ஃபேமஸ். அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க வேலையை செஞ்சாங்க. அவங்க ஒன்றும் பெரிய மலை மேலே ஏறலை, பின்னாடியே ஓடலை, ஏதாவது ஒரு விளையாட்டில் ஈடுபடலை, அவங்க ஒன்றுமே செய்யலை. அவங்க வேலையை அவங்க செஞ்சாங்க. வேலை செய்யும் போது அவங்களுக்கு சம்மந்தமில்லாத ஒரு பொருள் வந்தால் அதை என்ன செய்யணும்? கொண்டு போய் காவல்துறையில் ஒப்படைக்கணும். அவங்க வேலையைத்தான் செஞ்சாங்க, அவங்க கடமையைத்தான் செஞ்சாங்க. இன்றைக்கு வாழுகிற காலகட்டத்தில் தன் கடமையை செய்வதே ஒரு பெரிய சாதனையாக மாறிவிட்டது. இதைத்தானங்க எல்லாருமே செய்யணும். ஆனால் ஏன் இதை நம்ம பெருசாக கொண்டாடுறோம்? மிகப்பெரிய மனிதர்கள் கூட ரோட்டில் ஒரு 100 ரூபாய் கிடக்குதுன்னா ஓடி போய் அது மேலே அப்படியே காலை வச்சுக்கிட்டு 1.5 மணி நேரம் நிற்பார். இந்த 100 ரூபாயை யாருக்கும் தெரியாமல் தான் எடுத்துக்கணும். பார்த்தா அவர் பெரிய பணக்காரராக இருப்பார், பெரிய கோடீஸ்வரராக இருப்பார். எனக்கு நிம்மதியே இல்லைங்க. ஏன் சார்? பணம் இருக்குது, நிம்மதியே இல்லை. ஏன் சார் இல்லை? அதாங்க எனக்கு தெரியல. பணம் இருக்குது, நிலம் இருக்குது, 1க்கு 4 கார் இருக்குது, ஆனால் நிம்மதியே இல்லை. இப்போ என்ன தான் பண்ண போகிறீங்க? ரொம்ப ப்ரெஷர் அதிகமாயிருச்சு. சரி, ஆஸ்பத்திரிக்கு போக போகிறேன். சரி, நான் வச்சிருக்கிற அந்த காப்பீடு கவர்மெண்ட்டில் கொடுத்த அந்த காப்பீடு அட்டை செல்லுமான்னு தெரியலை, அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிம்பா. ஏன்னா கோடியாக பணம் வச்சிருக்கிறேன்ல, காசு இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போகலாம்ல. ஏழை எளியவர்களுக்கு உரிய காப்பீட்டு திட்டத்தில் தான் இவர் போவாராமா. ஏன்னா அவருக்கு காசு இருக்குது, நிம்மதியே இல்லை.
இப்போ மிகப்பெரிய உயரத்தில் பெரிய செல்வம் வைத்திருப்பவர்கள் கூட இன்னொரு இடத்திலிருந்து இலவசமாக பணம் கிடைக்கிறது என்றால் அதற்காக ஓடி போய் நிற்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தன் வாழ்க்கையில் கற்பனையே செய்ய முடியாத ஒரு செல்வம் யாருக்கும் தெரியாமல் மடி மீது வந்து விழுந்தால் கூட இது எனக்கு உரியது அல்ல, எனக்கு உரிய பொருள் ஒரு நொடி கூட என் கையில் இருக்கக்கூடாது என்று காவல்துறையில் கொடுத்தாங்கல்ல, அவங்க பெரிய சாதனையாளராகத்தான் நமக்கு தோணுவாங்க. ஏன்னா காலம் அப்படி மாறிடுச்சு. இந்த 2-3 நாளில் பார்க்குறேன், ஆச்சரியமா இதே செய்தி தான். தங்கம் 1 கிராம் இவ்வளோ போயிடுச்சு. கேட்குறதுக்கே பயமாக இருக்குது. இனிமேல் நம்மளாம் தங்கமே வாங்கக்கூடாது, அதை பற்றி நினச்சே பார்க்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் புதுச்சேரியில் 25 பவுனை யாரோ போட்டாங்கன்னு தூய்மை பணியாளர் எடுத்துகிட்டு போகிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி வேலூரில் யாரோ 10 பவுனை போட்டாங்கன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. 4 நாளைக்கு முன்னாடி 35 பவுனை யாரோ போட்டு போயிட்டாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் தூத்துக்குடியில் போட்டு போயிட்டாங்கன்னு ஒரு அம்மா எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. தங்கத்தின் விலை ஏற ஏற மனிதர்களுடைய மனசு தங்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது இந்த மாதிரி செய்திகளை பார்க்கும்போது எளிய மனிதர்களுடைய அறம் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, அடுத்த தலைமுறையின் வாழ்க்கையில் ஒரு சிந்தனைத்துவத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வருகிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு 2-3 சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம சங்க இலக்கியம் கூட அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. நாம் ரொம்ப ஆளுமை உள்ளவங்களாக இருக்கலாம், ஆனால் அறம் சார்ந்த பார்வையில் தான் எந்த ஒரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும் என்று சங்க இலக்கியத்தில் ஒரு அழகான ஒரு குட்டி பாடல். ஒரு தலைவி தோழிக்கிட்ட தலைவனை பற்றி சொல்கிறாங்க. தலைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நீ அவனை நம்பி காதலிச்சிட்டியே அப்படின்னு இவ கேட்கும் போதே அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஒரு நாள் அவன் வேட்டைக்கு போயிருக்கிறான். அவன் பெரிய வீரன், அந்த நாட்டில் அவன் ஒரு பெரிய வீரன். காட்டுக்கு அவன் வேட்டைக்கு போயிருக்கிறான். அது ஒரு இரவு மங்கும் நேரம். அந்த நேரத்தில் தான் பெரிய பெரிய விலங்குகள் வரும் அப்படின்னு வில்லு அம்பு எடுத்துட்டு அவன் காட்டுக்கு வேட்டைக்கு போகிறான். ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று கேட்குறான். சலசரசரன்னு ஒரு சத்தம், ஏதோ ஒரு பெரிய விலங்கு மாட்ட போகுது அப்படின்னு காத்துக்கிட்டு கண்ணை கூர்மையாக்கிக்கிட்டு பார்க்குறான். பெரிய காட்டு பன்றி, பல கிலோ தேரும். அப்படி ஒரு காட்டு பன்றி அப்படி திடுன்னு ஓடி வருது. அவன் வில்லையும் அம்பையும் ரெடி பண்ணிட்டான். இன்னைக்கு ஒரே அம்புல இவ்வளோ பெரிய காட்டு பன்றியை நம்ம வீழ்த்த போகிறோம் அப்படின்னு ரெடியாக இருக்கிறான். அந்த காட்டு பன்றி வேகமாக வந்தது, சரட்டுன்னு நிற்கிது. இவன் ஒரு மரத்துக்கு பின்னாடி இருக்கிறான். மரத்துக்கு அந்த பக்கம் காட்டு பன்றி அப்படியே நிற்கிது. அதோடைய காதெல்லாம் அப்படியே விரைக்குது. அது எதையோ கவனிக்குது. எதை கவனிக்குதுன்னு இவன் அமைதியாக அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். சுற்றி முற்றி இந்த பன்றி யாராவது வர்றாங்களான்னு பார்க்குது. ஏதாவது சத்தம் கேட்குதான்னு நுட்பமாக கவனிக்குது. இவன் அப்படியே மூச்சு அடக்கிக்கிட்டு அமைதியாக இருக்கிறான். அப்புறம் இது திரும்பி பார்த்து ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்குது, ஊன்னு ஒரு சத்தம் கொடுக்குது. உடனே பின்னாடி இதோடைய மனைவி காட்டு பன்றி, இதோடைய குட்டிகள் ஒரு 7-8 குட்டிகள் அப்படியே வருது. அதை தொடர்ந்து 2-3 பன்றிகள்லாம் வருது. அவங்கெல்லாம் போகிற வரைக்கும் இது அப்படியே நின்று காவல் காத்துட்டு அவங்க எல்லாம் போன உடனே இது அடுத்த ஸ்டெப்பு நடக்குது. இப்போ இந்த வீரன் நினைக்கிறான், இந்த காட்டு பன்றியை நம்ம கொல்லக்கூடாது. ஏன்னா இவனும் நம்மை போல ஒரு வீரன் தான். நாம போர்க்களத்துக்கு போகும்போது நம்முடைய தேசத்துக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது, நம்முடைய பிள்ளை குட்டிகளுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாதுன்னு எவ்வளவு கவனமா நின்று போரிடுவோமோ அதே கவனத்தோடு இந்த காட்டிப்பன்றி தலைவன் தன்னுடைய இனத்தை காப்பாற்றுகிறான் இல்லையா. இவன் என் இனம், என் இனமடா நீன்னு ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, இவனும் என்னை போல ஒரு போர் வீரன் தான். ஒரு போர் வீரனை இன்னொரு போர் வீரன் மறைவிடத்திலிருந்து தாக்கக்கூடாது என்று அவன் அப்படியே நின்றுவான். அந்த காட்டுப்பன்றி போயிடும். இப்போ அந்த காலத்துல தனக்கு தேவை என்றுதான் வேட்டையாட போறான். நமக்கு பசிக்குது, நம்ம சாப்பிடணும், அதுக்காகத்தான் வேட்டையாட போறோம். ஆனால் அடுத்த வேளைக்கு உணவு கிடைக்காமல் போனால் கூட ஒரு தர்மத்தின் பக்கம் நிற்காமல் நாம் செயல்படக்கூடாது, அறத்தின் பக்கம்தான் நிற்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த தமிழ் மண் நம்முடைய மண் என்பதால் இன்றைக்கும் இங்கே அறம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். ஏன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே திருவள்ளுவர் மன்றத்துக்குலாம் நாங்கள் பேச வருவோம். ஒரு நாள் பேசி முடிச்சுட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு தட்டு கடை தான், கணவன் மனைவி வச்சு நடத்துவாங்கள்ல, ஒரு தட்டு கடை, சின்ன கடை தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களே இட்லி தோசை மட்டும்தான் போடுறாங்க, சாம்பார் ஒரே ஒரு சட்னி தான். நாங்கள் சாப்பிட போய் உட்காந்துருக்கோம். எங்கள் பக்கத்தில் ஒரு கணவன் மனைவி ஒரு 5 வயசு குழந்தை வந்து உட்காந்துருக்குறாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களே போய் பில்லை சொல்லணும். நாங்கள் சொல்கிறோம், நான் 4 இட்லி, இந்த அக்கா 4 இட்லி, உன்னை எழுதி இவ்வளோ ரூபான்றாங்க, கொடுத்துட்டோம். இப்போ அந்த கணவன் மனைவி அவங்க மகளோட வர்றாங்க. அந்த ஆள் சொல்கிறாரு, நான் 3 தோசை சாப்பிட்டேன், என் ஒய்ஃப் ஒரு 4 தோசை சாப்பிட்டாங்க, பாப்பா 2 இட்லி. உடனே அவர் பில் எழுதி கொடுக்குறாரு. அவர் வாங்கி செக் பண்ணுறாரு, பாப்பா சாப்பிட்ட இட்லியை நீங்கள் எழுதலையே அப்படிங்கிறார். அந்த கடைக்கார ஐயா சொல்கிறாரு, என்னங்க
5 வயசு பிள்ளை என்ன சாப்பிட்ற போகுது, இந்த பிள்ளைக்கெல்லாம் புல்லு போட்டு தான் நாங்கள் வாழணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, சின்ன குழந்தை தானே சாப்பிட்டு போட்டுங்க, இன்னும் 2 இட்லி கூட சாப்பிடும். நீங்கள் பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட நீங்கள் ஒரு தண்ணி எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கனாலோ, குழந்தைகளுக்கு ஒரு பால் புட்டியில் வாங்கினீங்கன்னா கூட அதுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் பில்லு போடுற ஒரு காலகட்டம். ஆனால் இன்றைக்கும் நம்ம தெற்கு பகுதிகளில் எளிய கிராமத்தில் சின்ன வருமானம் பார்க்கிற மனிதர்கள் மனித நேயத்தோடு வாழ்வதுதான் உண்மையான அறம் சார்ந்த வாழ்க்கை என்பதை எந்த புத்தகத்திலும் படிக்காமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை என்பதை புத்தகத்தில் மட்டுமல்ல, இது மாதிரி நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் ஒரு பேங்க்குக்கு நாங்கள்லாம் போய் வரிசையில் நின்றுட்டு இருந்தோம். ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஒரு பெரியவர் மட்டும், எங்க லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் என்னை முடிச்சு விடுங்க, நான் என் ஒய்ஃபுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னார். ஒய்ஃபுக்கு வேணும் சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னார். ஒய்ஃபுக்கு சாப்பாடு ஊட்டுறீங்களா? என்ன சார்? ஆமாங்க, அவளுக்கு 2 வருஷமாக கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டா, அல்சீமர் மாதிரி எல்லா நினைவும் இழந்துருச்சு, யார் என்னையவே அவளுக்கு அடையாளம் தரல, பிள்ளைங்கள அடையாளம் தரல, அதனால ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துட்ருக்கோம், சாப்பாடு மட்டும் நான் ஊட்டி விட்டுட்டு வந்துடுவேன், 12:30க்கு மேலே ஆயிடுச்சு, அவளுக்கு பசிக்கும், கொஞ்சம் என்னையை முடிச்சு விட்டிங்கன்னா நான் போய் சாப்பாடு ஊட்டிடுவேன். இந்த கிளர்க்கு ஐயா சொன்னார், ஏங்க அவங்களுக்கு தான் நினைவில்லைன்னு சொல்கிறீங்க, யார் பக்கத்தில் இருக்கானே அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் போகலைன்னா யார் சாப்பாடு கொடுப்பா? அது நர்ஸு கொடுத்துருவாங்க. அந்த நர்ஸம்மா கரெக்டாக சாப்பாடு 1 மணிக்குள்ளே கொடுத்துருவாங்க. பிறகு கொடுத்துருவாங்கல்ல, பிற என்ன நீங்கள் கொடுக்குறீங்களா நர்ஸு கொடுக்குறீங்களாங்கிறது உங்கள் மனைவிக்கு தான் நினைவில் இருக்காதுல்ல, பிற ஏன் பதட்டப்படுறீங்க? அந்த பெரிய மனிதர் சொன்னார், அவளுக்கு நினைவு இருக்காது, எனக்கு நினைவு இருக்குல்லங்க, அவள் தான் என் மனைவி, அவளுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும், கிட்டத்தட்ட 50 வருஷம் அவள் என்னைய பார்த்துக்கிட்டா, இந்த 2 வருஷமாவது நான் அவளை பார்த்துக்கணும்னு ஒரு தார்மீக கடமை எனக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் இல்லையா? எனக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் நான் அவளுக்கு என்னுடைய கடமையை செய்யத்தான் செய்வேன் என்று சொன்னார். என் இனிய பெரியவர்களே, ஒரு சொல் கேளீர் என்கின்ற இந்த உரையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, சக மனிதர்கள் தளரும் போது, சக மனிதர்கள் மனசு சோர்ந்து அமரும் போது, சக மனிதர்கள் தன்னுடைய உயிரை ஏதோ ஒரு எல்லையில் தனியாக வைக்கும் போது, நான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு ஒற்றை சொல்லின் மூலமாக அவர்களை உயிர்ப்பிப்பதுதான் மனிதனாக நாம் பிறந்த ஒவ்வொருவரின் கடமை. அந்த ஒரு சொல்லை எந்த நாளும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த அத்தனை சொற்களும் நிரம்பிய ஒரு சேமிப்பு கிடங்காக ஒவ்வொரு புத்தகமும் இருக்கிறது. இந்த நிறைவு நாளில் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களால் இயன்ற புத்தகங்களை வாங்கி உங்கள் குழந்தைகளின், உங்களுக்கு தெரிஞ்சவங்களின் வீட்டில் என்ன விசேஷம் என்றாலும் புத்தகங்களை தயவு செய்து பரிசாக கொடுங்கள். புத்தகத்தை பரிசாக ஒரு மனிதனுக்கு நம்பிக்கையை பரிசாக கொடுப்பது, ஒரு மனிதனுக்கு பேரன்பை பரிசாக கொடுப்பது, ஒரு குழந்தைக்கு பெரும் கருணையை பரிசாக கொடுப்பது என்பதை உள்ளார்ந்த அன்போடு புரிந்து கொண்டு இந்த புத்தகங்களை வாங்கி படைப்பாளிக்கும் புத்தக திருவிழாவுக்கு நீங்கள் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டு, இவ்வளவு அருமையாக 10 நாட்களும் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் தென்காசி மாவட்டத்து என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.